Dear learners, நாம் இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஸ்கேல்ஸ், அதாவது லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட் இன் ரிசர்ச்சில் என்ன மாதிரி ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தெர் ஆர் 4 types of scales: nominal scale, ordinal scale, interval scale and ratio scales. இந்த ஸ்கேல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அதை பற்றின எக்ஸாம்பிள் போக இந்த ஸ்கேல்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த செஷனில் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஸ்கேல்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி 4 types இருக்குது. இந்த ஸ்கேல்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது கொஸ்டினராக இருக்கட்டும், ஸ்கெடியூலாக இருக்கட்டும், இல்லை நம்ம டேட்டா எதுவும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்கேலிங் ஒவ்வொரு டேட்டா நம்மளுக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 4 types நான் சொல்லியிருந்தேன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, சர்வேஸ், கொஸ்டினர்ஸ், இந்த மாதிரி ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்காக தான் இந்த ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். எல்லா ஸ்கேல்ஸ்க்குமே நம்ம என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போது 4 ஆப்ஷன் இல்லை 5 ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்து அதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்கேலிங் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு சைக்காலஜிஸ்ட் ஸ்டான்லி ஸ்மித் ஸ்டீவன்ஸ் அவர் தான் இந்த மெஷர்மெண்ட் ஸ்கேல்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த மெஷர்மெண்ட் ஸ்கேல்ஸ்க்கு நம்ம டேட்டா எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாமினல் அண்ட் ஆர்டினலுக்கு குவாலிட்டேட்டிவ் ஆர் கேட்டகரிக்கல் டேட்டாவும், இன்டர்வல் அண்ட் ரேஷியோக்கு குவான்டிடேட்டிவ் ஆர் நியூமரிக்கல் டேட்டாவுமா நம்ம எடுக்கணும். நாமினல் ஸ்கேல் தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட் ஸ்கேல். இந்த நாமினல் ஸ்கேலோட பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு டேட்டாவையோ கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு இல்லை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது டேக் ஆர் லேபிள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் இந்த நாமினல் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். நாமினல் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் நான் நியூமெரிக் வேரியபிள்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அதாவது நம்பர்ஸ் நம்ம அசைன் பண்ணாலும் அதுக்கு வேல்யூ இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல். மேலுக்கு வந்து 1 அசைன் பண்ணியிருக்கோம், ஃபீமேலுக்கு வந்து 2 அசைன் பண்ணியிருக்கோம். இந்த அசைன் பண்ணுறதுனால எதுக்காக நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஓகே, 1 ரெப்ரசென்ட் பண்ணுறது மேல், 2னா ஃபீமேல் அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த நாமினல் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோமே தவிர, இதனால் நம்ம வந்து மேல் வந்து கண்டிப்பாக 1 தான் இருக்கணும், ஃபீமேல் 2 தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. செகண்ட் லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆர்டினல் ஸ்கேல். ஸோ ஆர்டினல்னாலே தெரியும், ஆர்டர் தான் டினோட் பண்ணும். ஸோ இந்த டேட்டா மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து டேட்டாக்கு வந்து ஆர்டர் அஸ் வெல் அஸ் ரேங்கிங் நம்ம வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆர்டினல் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அகைன் குவாலிட்டேட்டிவ் ஆர் கேட்டகரிக்கல் டேட்டா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ஆர்டினல் ஸ்கேலை வச்சு நம்ம குரூப் பண்ணிக்கலாம், நேமிங் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ ரேங்க் கூட பண்ணிக்கலாம். நாமினல் வந்து ஒன்லி கிளாசிஃபை, ஐடென்டிஃபிகேஷன், குரூப் நேம் தான் பண்ண முடியுமே தவிர ரேங்க் பண்ண முடியாது. பட் ஆர்டினல் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேங்கிங் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க, என்ன மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் வச்சு சூஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்மளுக்கு ரேங்க் நம்ம பண்ணுவோம். இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட்னா அது ரேங்க் 1 பண்ணுவோம், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா 2, அந்த மாதிரி அண்ட் ஸோ ஒன். ஸோ அப்படி பண்ணுறது தான் இந்த ஆர்டினல் ஸ்கேல். தேர்ட் லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட் ஸ்கேல் என்னன்னு பார்த்தோம்னா இன்டர்வல் ஸ்கேல். ஸோ இன்டர்வல் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆர்டர், ரேங்கிங் எல்லாமே இதில் நம்மளுக்கு கிடச்சிரும். அது மாதிரி ஈக்குவல் இன்டர்வல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இன்டர்வல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ 2 வேரியபிளுக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5, 4, 3, 2, 1 நம்ம இந்த மாதிரி ஸ்கேலிங் டெக்னிக் எடுத்துருக்கோம். 1 and 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் சேமாக தான் இருக்கும் இன்டர்வல், 2 and 3க்கு டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே எக்ஸாக்ட் மேனரில் நம்மளால் வந்து மெஷர் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, லிக்கட் ஸ்கேல் தான் நம்ம இதுக்கு இன்டர்வல் ஸ்கேலுக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போ இதுலேயே நீங்கள் பாருங்கள், லிக்கட் ஸ்கேலில் வெரி குட், குட், நியூட்ரல், பேட், வெரி பேட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இன்டர்வல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் இன்டர்வல் தான் இருக்கும். இதான் என்ன சொல்கிறோன்னா இன்டர்வல் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 4th லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட் ஸ்கேல் நம்ம என்னென்னு பார்த்தோம்னாக்கா அது ரேஷியோ ஸ்கேல். அது வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டாவாக தான் இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் நம்ம நேம் பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம், இன்டர்வல் ஸ்கேல் டெக்னிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வேரியபிள்ஸ் வந்து சேம் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். இதில் என்ன அடிஷ்னல் பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஹேஸ் அ ட்ரூ வேல்யூ ஆஃப் 0. 0வோட வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா இன்டர்வல் ஸ்கேலில் வந்து நம்ம ஹோல் நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் தான் கவுண்ட் பண்ண முடியுமே தவிர, இங்கே ரேஷியோ ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் நம்ம 0 வேல்யூ கூட கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், வாட் இஸ் யுவர் weight in kgs. இப்போ நம்ம பாருங்கள், ஒவ்வொரு இதுக்குமே நம்ம less than 55 kg, 55 to 75, 76 to 85 இந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ண 0ல இருந்து கூட நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும், 0 kgலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஏஜ் 0 month அப்படின்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. இது எல்லாமே ரேஷியோ ஸ்கேல்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்.
இந்த ரேஷியோ ஸ்கேல்ஸை யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் நம்ம டேட்டாக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதில் பார்க்க போகிறோம். நாமினல் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தோம். நம்பர்ஸ் அது வந்து லேபிள் பண்ணுறதுக்கும் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த நாமினல் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து பிளேஸ் ஆஃப் எ டீம், காஸ்ட், ரிலிஜியன், ஜெண்டர், marital status, brands, types, etc. இதுக்கு தான் நம்ம இந்த நம்பரிங் போடுவோம். இப்போ பிளேயர்னா 1 2 3ன்னு நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி ரிலிஜியன் 1 2 3, ஜெண்டர் 1 2 இந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்போம், அசைன் பண்ணியிருப்போம் இல்லையா. என்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் அப்ளை பண்ணலான்னு பார்த்தோன்னாக்கா பர்சன்டேஜ், மோட், chi-square test, contingency coefficient, binomial test யூஸ் பண்ணலாம். ஆர்டினல் பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் இண்டிகேட் த ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்காக, ஐ மீன் ரேங்கிங். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ரேங்கிங், இமேஜ் ரேங்கிங், சோஷியல் கிளாஸஸ் எக்ஸெட்ரா. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூலை பொறுத்த வரைக்கும் பர்சன்டைல், குவார்டைல், மீடியன், ரேங்க் ஆர்டர், கார்லேஷன், ஃப்ரைட்மேன் டெஸ்ட், அனோவா அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்டர்வல் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் differences between the objects can be known. The ratio of the scores has no meaning. எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் ஆட்டிடியூட், ஒப்பீனியன், இண்டெக்ஸ் நம்பர். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ராடக்ட் மொமெண்ட், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், டி டெஸ்ட், ஜெட் டெஸ்ட், அனோவா, ரெக்ரெஷன் அனாலிசிஸ், ஃபேக்டர் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். ரேஷியோ ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹையர் லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட் ஸ்கேல், அதுலேயும் நம்மளுக்கு ஜீரோக்கு வந்து வேல்யூ இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ், இன்கம், மார்க்கெட் ஷேர், சேல்ஸ், காஸ்ட் எக்ஸெட்ரா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்ளை பண்ணலாம்னா ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ். டியர் லேர்னர்ஸ், நாம் இந்த செஷனில் லெவல்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட், அதாவது ஸ்கேல்ஸ் இன் ரிசர்ச்சில் நாமினல், ஆர்டினல், இன்டர்வல் அண்ட் ரேஷியோ ஸ்கேல்ஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்பிள், என்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் அப்ளை பண்ண முடியும் இந்த டேட்டாக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.